உன்னை உங்களுக்கு சொல்லுவேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு, என் அருமை சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் நல்லவனா வாழணும் நீங்க நினைக்காதீங்க. எவனுக்குமே நல்லவனா வாழ முடியாது. இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. உலகத்திலே கிடையாது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உலகத்தில் தத்துவங்கள் அல்ல, தண்ணீர் மட்டும்தான். காந்தி சொன்னதை சுபாஷ் ஏத்துக்கல, சுபாஷ் சொன்னதை காந்தி ஏத்துக்கல. நிறைய இது இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்கு. அது வந்து அவர் சொல்றது இவர் சொல்றது கேட்கணுங்கிறது இல்ல. ஆனா சீமா என்ன ஒரு ஆளு, அவன் சொல்றதை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா உலகத்தில் எல்லா தத்துவங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, அப்படித்தான் குரான், அப்படித்தான் காந்திசம், அப்படித்தான் கம்யூனிசம், அப்படித்தான் லெனினிசம், எல்லாமே. இவர் யாரு, இவர் இந்த மார்க்ஸ் இவர் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்சியமே. இன்னைக்கு நான் சொல்றேன் சரி என்று பட்டால் நாளைக்கு 4 பேர் சொல்லுவான், சரி என்று பட்டால் நாளைக்கு 400 பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டால் நாளை 4000 பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டால் நாளைக்கு 4 லட்சம் பேர் சொல்லுவான், அது சரி என்று பட்டால் 4 கோடி பேர் சொல்லுவான், அப்புறம் 400 கோடி சொல்லுவான். அப்படி போயிட்டு இப்படித்தான் இசங்கள் தத்துவங்கள் எல்லாம் தோன்றி. அன்னைக்கு நான் ஒரு மனிதனா ஒரு மகனா வந்து கத்துனேன். இந்த நிதானமும் இந்த முதிர்ச்சியும் அன்னைக்கு எனக்கு கிடையாது. அன்னைக்கு வலி, தாங்க முடியாத வலி, சுத்தி பிண குவியல், கதறல், கத்திட்டு இருந்தேன். ஒருத்தன் கண்டுக்கல. இன்னைக்கு ஒரு ஆளாவா நிக்கிறேன். விதைக்கிற விதையெல்லாம் முளைப்பதில்லை, முளைக்கிற விதையெல்லாம் விளைவதில்லை, விளைகிறதெல்லாம் சரியான நெல்மணிகள் இல்லை. பதர்களும் இருக்கு. பதர்கள் என்ன செய்யும்? அதுவா பறந்து போகும். அதனால அவர் விமர்சிக்கிறாரு, இவர் பேசுறாரு, அதுக்கு காது கொடுக்கவே கொடுக்க. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, உடன்பிறந்தார்களே, வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்ததில்லை. நீங்க கந்தன்கருணை அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அங்க போய் முருகன் படையெடுத்து வந்துட்டாருன்னு தெரியுது. வந்திருப்பவன் குமரன் வந்திருக்கான், அவனை நீ வெல்ல முடியாதுன்னு நம்ம பாட்டன் சூரபத்மன் சொல்றாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அப்படியா விடுறா, தோற்றாலும் எனக்கு வரலாற்றில் செய்திருக்கா. முருகனுடைய வரலாறு எழுதும் போது என்னை எழுதாமல் எழுத முடியாதுங்கிறான். வென்றவனுக்கு வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வேலையில் நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்துக் கொண்டவனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு. அதனால விடு, எதை பத்தி கவலைப்படாம நீ முன்னேறி போயிட்டு. மனதில் விதைத்த வார்த்தை